இன்னைக்கு நம்ம பார்க்க போற இயரிங் வந்து பாருங்க, இந்த மாடல்ல ஒரு இயரிங். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த இயரிங் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பாருங்க சாந்து பாலி வேணும். அப்புறமா ஒரு குட்டி ஜிம்கா மோல்ட், கோல்ட் கலர் சில்க் த்ரெட், பாருங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி லீஃப் ஷேப் உள்ள ஸ்டோன். இது நம்ம சாரியில ஒட்டுவோம்ல அந்த ஸ்டோன் தான். இது வந்து கிரீன் கலர் ஸ்டோன், இது சாரியில ஒட்ட ஸ்டோன் தான். ரெட் கலர் ஸ்டோன், செயின் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த செயின் ஸ்டோன்ல ஒவ்வொரு ஸ்டோனும் தனித்தனியா அப்படி வெட்டி வச்சிருக்கேன். இப்படி தனியா ரெயின் ஸ்டோன் கிடைக்கும், அப்படி கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஐபின், ஸ்டட் பேஸ், jump rings, white beads, stone chain, buds, Fevicryl का fabric glue, B7000 gum, cutter, nose plier, அப்புறமா cutting plier. ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த ரெண்டு மோல்டே நம்ம வந்து ரேப் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டு இனி நம்ம டிசைன் பண்ணலாம். இனி நம்ம இதுல வந்து ஸ்டோன் ஒட்டலாம். அதுக்கு பாருங்க இப்படி ஒரு பட்ஸ் எடுத்துட்டு பாருங்க இந்த ஹோல்ல இந்த மாதிரி இப்படி வச்சு பிடிச்சிட்டுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு ரொம்ப குட்டியா இருக்குல்ல அதனால. இப்ப பாருங்க இந்த மாதிரி இப்படி இதை சுத்தி இப்படி கம் போட்டுடணும். போட்டுட்டு இது வந்து லேசா காயணும். இது வந்து லேசா காஞ்ச பிறகு ஒட்டினா நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிடும். இப்ப இது லேசா காஞ்சிட்டு இனி நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். இந்த ஸ்டோன் ஒட்டச்சுல பாருங்க இந்த மாதிரி ஒட்டணும். பாதி ஸ்டோன் மேல ஜிம்கால ஒட்டியிருக்கணும், பாதி வந்து சும்மா அப்படி கீழே அப்படி இருந்தா போதும். அது ஒரு டிசைன் மாதிரி அழகா இருக்கும் பார்க்க. பாருங்க இந்த மாதிரி இனி இது காயட்டும். பாருங்க இது வந்து இப்போ காஞ்சிட்டு இனி இந்த ஸ்டோன் செயின் அப்படி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தீங்களா இந்த ரெயின் ஸ்டோன், இதை வந்து நம்ம இனி இந்த ஸ்டோனுக்கு மேலே ஒட்டணும். இந்த ஸ்டோனுக்கு மேலே ரொம்ப கொஞ்சமா கம் வைக்கணும். இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமா வச்சுட்டு, ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டி ஸ்டோன் தான் அதனால கொஞ்சமாட்டு கம் போதும். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேல இப்படி ஒட்டணும். அதே மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம் வைக்கணும். இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு இனி ஒவ்வொரு ஸ்டோனா அதுக்கு மேல வைக்கணும். அது கொஞ்சம் டிஃபரெண்டாட்டு ஷைன் அடிச்சுட்டு நல்லா இருக்கும்.
அது காயது வரைக்கும் நம்ம இனி இந்த சாந்து பாரியில இனி நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுல பாருங்க, இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த ஸ்டட் பேஸ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு B7000 கம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த க்ளூவை நல்லா அப்படி அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டட் பேஸ் இப்படி இருக்கு பாத்தீங்களா, இத வந்து இதுல வச்சு இப்படி நல்லா அப்படி பிரஸ் பண்ணிடணும். அதே சமயத்துல இதுல கொஞ்சம் பட்டிருக்கோம்ல, அதை நம்ம நல்லா அப்படி துடைச்சிடணும். இந்த மாதிரி இந்த B7000 கம் வந்து யூஸ் பண்ணிச்சுல கொஞ்சம் நல்லா பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து சைட்ல இருந்து சில்க் த்ரெட்ல பட்டுட்டோம்னா ரொம்ப டிஃபரெண்டா அது காட்டும். சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து இந்த ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவும் இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லா தான் ஒட்டும். இது கொஞ்சம் சீக்கிரம் ஒட்டும் B7000, அதனால இப்ப நான் இதுல இது யூஸ் பண்ணேன். பாருங்க இந்த மாதிரி இதை அப்படியே ஒட்டிட்டு இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இந்த ஸ்டோன் இனி நம்ம இந்த ஸ்டட் பேஸ் மேல ஸ்டிக் பண்ணணும். இதுவும் மெட்டல் தான், இந்த ஸ்டட் பேஸும் மெட்டல் தான். அப்புறமா இதுவும் பாருங்க இந்த ஃப்ரேமும் மெட்டல் தான். சோ மெட்டல் நல்லா ஃபாஸ்டா ஈஸியா நல்லா ஸ்டிக் பண்ணதுக்கு நம்ம வந்து இந்த B7000 யூஸ் பண்ணலாம். இது சீக்கிரமா ஸ்டிக் ஆகும், அப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காவும் ஸ்டிக் ஆகும்ல, அதுக்கு வேண்டியதான் நான் இதை யூஸ் பண்றேன். இதுல இந்த மாதிரி இந்த மாதிரி இதை எப்படி இங்க ஒட்டணும். அப்புறமா பாருங்க, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா கீழே இங்கே நம்ம இதே மாதிரி இந்த ஸ்டோனை நம்ம இதுல ஸ்டிக் பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி இது நல்லா காயட்டும். இனி நம்ம இந்த ஜும்கால வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல பாருங்க இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துட்டு இதை வந்து இப்படி ஹாஃப் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு கோல்டன் பீட் ஃபர்ஸ்ட் போடணும். கோல்டன் பீட் இப்படி போட்டுட்டு அப்புறமா இந்த ஒயிட் பீட் பாருங்க இந்த மாதிரி இந்த ஐ பின் இப்படி எடுத்து பாருங்க இதுல இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி இதை திருக்கிடணும். இந்த பட்ஸ் இப்படி சுத்தணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ஹேங்கிங் மாதிரி இப்படி ரெடி ஆயிரும். இதை நம்ம இந்த ஜும்கால நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பீட் எடுத்துட்டு அது கூட இப்படி போட்டுட்டு இந்த ஜும்கால இந்த மாதிரி இப்படி போட்டுரும். இந்த மாதிரி இப்ப இது வந்து ரொம்ப நீளமா இருக்கு, அதனால கொஞ்சமா இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இதை வந்து இப்படி பெண்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த மாதிரி. இனி நம்ம இதுல ஒரு ரிங் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரிங் அட்டாச் பண்ணணும். இனி இதை நம்ம வந்து பாருங்க, இந்த இயரிங் இருக்குல்ல, இதுல வந்து இந்த ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டோன்ல வந்து 4 சைட்ஸும் ஹோல்ஸ் இருக்கும். அதுல இந்த பாட்டம் ஹோல்ல நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி அட்டாச் பண்ணிடணும். இந்த மாதிரி இதை இப்படி அட்டாச் பண்ணிட்டு இனி நம்ம இதை டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதை சுத்தி ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு பாருங்க, இந்த எட்ஜ்ல தான் நம்ம ஸ்டோன் ஒட்ட போறோம். இந்த மாதிரி இப்படி கம் வச்சுட்டு இனி நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். இந்த மாதிரி
இந்த மாதிரி ஒரு ஹாஃப் வந்து ரெட் கலரும் இன்னொரு ஹாஃப் வந்து கிரீன் கலரும். பாருங்க இந்த மாதிரி. இனி இது கொஞ்சம் காஞ்ச பிறகு இதுல இந்த உள் பக்கத்துல நம்ம வந்து செயின் ஸ்டோன் ஒட்டலாம். பாருங்க நல்லா காஞ்சிட்டு இனி பாருங்க இந்த சென்டர்ல வந்து செயின் ஸ்டோன் வைக்கணும். இனி இது நல்லா காயட்டும். இனி நம்ம இதுல ஒரு பீட்ஸ் ஹேங் பண்ணலாம். அதுக்கு பாருங்க இந்த மாதிரி இப்படி பட்ஸ் எடுக்கணும். பட்ஸ் எடுத்துட்டு அதுல ஒரு கோல்டு பீட் இந்த மாதிரி போடணும். அதுக்கு பிறகு ஒயிட் பீட். பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதுல வந்து ஹோல்ஸ் இருக்கும். 4 சைட்லயுமே இந்த ஸ்டோன்ல ஹோல்ஸ் இருக்கும். சோ இதுல வந்து நம்ம கீழே உள்ள ஹோல்ல இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி கீழே உள்ள ஹோல்ஸ்ல போட்டுட்டு இப்படி திருக்கிறோம். இந்த மாதிரி இப்படி திருக்கிட்டு இதை நம்ம அப்படி கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கும். பாருங்க இயரிங் செய்து முடிச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்க. வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் இந்த கம்மல் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. Thank you for watching.